மேல்நிலை வகுப்பு படிக்கும் அன்பு மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக என்னுடைய 2வது வகுப்பு இது. இன்று நான் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு பற்றி உங்களுக்கு சொல்லித்தரப்போகின்றேன். அதாவது, தமிழ்நாட்டில் ஏராளமான மாவட்டங்கள் உள்ளன, ஏராளமான ஊர்கள் உள்ளன. எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு விதமான பேச்சு வழக்கு அமைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசக்கூடிய பேச்சு வழக்கு அல்ல, சென்னையில் பேசக்கூடிய பேச்சு வழக்கு. அப்போ அந்த பேச்சு வழக்கை நாம் எழுத்து வழக்காக மாற்றி எழுத வேண்டும். பேசுவதை அப்படியே எழுதுவது மாணவர்களை பொறுத்தவரையிலும் அது தவறு ஆகும். எனவே தான் மேல்நிலை 2ஆம் வகுப்பில் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுவதற்கு கேள்வித்தாளில் சொல்லியிருப்பார்கள். அதற்கு 2 மதிப்பெண்கள் உள்ளன. அப்போ பேச்சு வழக்கு என்ன, எழுத்து வழக்கு என்பது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அந்த பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்காக மாற்றி உங்களுக்கு அந்த 2க்கு 2 மதிப்பெண்களை அப்படியே பெற முடியும். அதற்கான சில பயிற்சிகளை நான் தருகின்றேன். முதல் வாக்கியத்தை பாருங்கள். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கோ இஸ்துக்குன்னு போனார். இந்த இஸ்துக்குன்னு, விளையாண்ட, ஊட்டாண்ட இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் சென்னை பகுதியில் அதிகமாக உண்டு. அதை நாம் அப்படியே எழுதக்கூடாது. அந்த இன்டு மார்க் போட்டிருக்கக்கூடியது தவறு, ரைட் மார்க் போட்டிருக்கக்கூடியது சரி. அதை நீங்கள் மனதில் கொண்டு தப்பு எது, சரி எது என்பதை பாகுபடுத்தி அறிந்து கொள்ள வேண்டும். ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கோ இஸ்துக்குன்னு போனார். ஊட்டாண்ட அப்படின்னா அதை எழுத்து வடிவத்தில் எழுதும்போது ஊடு என்றால் வீடு, வீட்டின் அருகே. ஊட்டாண்ட வீட்டுக்கு பக்கத்தில். இப்போ வீட்டின் அருகே விளையாண்ட விளையாடிய குழந்தையை, குழந்தையை. குழந்தை என்பதற்கு சில இடங்களில் குழந்தை என்று சொல்வார்கள், குழந்தை என்று சொல்வார்கள், சில இடங்களில் குழந்தை என்றும் சொல்வார்கள். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பேச்சு வழக்கில் தான் அப்படி சொல்வார்கள். எழுத்து வழக்கில் ஒரு பொதுவான தமிழ் வார்த்தை குழந்தை. இப்போ குழந்தையை என்று எழுத வேண்டும். குழந்தையை அப்பா எங்கோ, அதை கொஞ்சம் மாற்றி எங்கேயோ, இஸ்துக்குன்னு இழுத்து கொண்டு. இது சென்னை பகுதியில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இஸ்துக்குன்னு. இழுத்து கொண்டு என்பதைத்தான் அவர்கள் அப்படி சொல்வார்கள். இஸ்துக்குன்னு இழுத்து கொண்டு போனார். அப்போது ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தையை அப்பா எங்கோ இஸ்துக்குன்னு போனார் என்பது தவறு. அதை சரியாக எழுத வேண்டுமானால் வீட்டின் அருகே விளையாடிய குழந்தையை அப்பா எங்கேயோ இழுத்து கொண்டு போனார் என்று எழுதுவதே சரியாகும். அடுத்த வாக்கியத்தை, 2வது வாக்கியத்தை பாருங்கள். எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது என்று தவறாக எழுதப்பட்டுள்ளது. அதை எப்படி சரியாக எழுத வேண்டும்? இங்கு முக்கியமாக ஒரு வார்த்தை தான் தவறாக இருக்கிறது. அரசு என்று சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் என்பதற்கு அரசு, அதை அரசு ரா போடக்கூடாது. வல்லின ரகரத்தை போடக்கூடாது. இடையின ரகரத்தை ரா, அதை போட வேண்டும். இப்போ அரசு அல்ல அரசு. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு அல்ல அரசு நிதி ஒதுக்கியது என்று எழுதுவதே சரி. இப்போ முதல் வாக்கியம் தவறு, 2வது வாக்கியம் சரி. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது என்று சொல்வதே சரி. அடுத்த 3வது வாக்கியத்தை பாருங்கள். மானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன. இது கிராம பகுதியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வானத்துக்கு மானம் என்று சொல்வார்கள். வானம் பார்த்த பூமி என்று சொல்ல மாட்டார்கள், மானம் பார்த்த பூமி. பேச்சு வழக்கில் அப்படி சொல்வார்கள். அதை எழுத்து நீங்கள் எல்லோரும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள். எனவே அதை நல்ல தமிழில் எழுத்து வழக்கில் எழுத வேண்டும். அதைத்தான் கேள்வித்தாளில் சோதிக்கின்றார்கள். உங்களுக்கு நல்ல தமிழில் எழுத தெரியுமா என்பதை. மானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன என்பது தவறு. அதை எப்படி சரியாக எழுத வேண்டும்? மானம் என்பதை வானம் என்று மாற்றி எழுத வேண்டும். வானம் அதுவே எழுத்து மொழி. மானம் பேச்சு மொழி, வானம் என்பது எழுத்து மொழி. வானம் பார்த்த என்பது பார்த்த. பார்த்த என்பது சொல்லும்போது பார்த்தன்னு சொல்லுவோம், அது எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. பார்த்த, பார்த்த, பார்த்த. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன என்று சொல்வதே சரியாகும். மானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள்
பயிரிடப்படுகின்றன என்பது தவறு. வானம் பார்த்த பூமியில் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றன என்பதே சரி. அடுத்து 4வது வாக்கியத்தை பாருங்கள். ரங்கன் வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார் என்று நாம் பேச்சு மொழியில் சொல்வோம். வெண்கல பாத்திரம் என்று சொல்வோம். அது வெண்கல பாத்திரம் அல்ல, வெண்கல பாத்திரம். வெண்கலம் என்பது பேச்சு மொழி. அதை வெண்கலம் 3 சுழினா போட்டு வெண்கல பாத்திரம் என்று சொல்வதே சரி. இப்போ ரங்கன் என்பவர் வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார் என்பது தவறு. அதுக்கு பதிலாக ரங்கன் வெண்கல பாத்திரக்கடை வைத்திருக்கிறார் என்று எழுத்து மொழியில் எழுத வேண்டும். அடுத்த 5வது வாக்கியம். இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும். அது பேச்சு மொழி சொல்லக்கூடிய. சாயங்காலம் என்பது பேச்சு மொழி. அதை எப்படி எழுத்து மொழியில் மாற்ற வேண்டும்? மாலை நேரம். சாயங்காலம் என்று நாம் சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது மாலை நேரம். இன்னைக்கு அது இன்று சாயங்காலம் மாலை நேரம் கபடி போட்டி நடைபெறும் என்று எழுத வேண்டும். அப்போ இந்த வாக்கியத்தில் 2 தவறுகள். ஒன்று இன்னைக்கு, அதை இன்று என்று எழுத வேண்டும். இன்னொன்று சாயங்காலம் என்பதை மாலை நேரம் என்று எழுத வேண்டும். இப்போ இன்னைக்கு சாயங்காலம் கபடி போட்டி நடைபெறும் என்பது தவறு. அதற்கு பதிலாக இன்று மாலை நேரம் கபடி போட்டி நடைபெறும் என்று எழுதுவதே சரியானது. அடுத்தது 6வது வாக்கியத்தை பாருங்கள். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. இது கிராம பகுதிகளில் அல்லது சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. பிள்ளை என்பது பேச்சு மொழி. அதற்கு நல்ல எழுத்து மொழி என்ன? பிள்ளைக்கு 3 நாளா என்பது 3 நாட்களாக. 3 என்று சொல்லுவோம், ஆனால் எழுதும்போது 3 என்றே எழுத வேண்டும். 1 2 3 4 அப்படின்னு நாம் பேசும்போது சொல்லுவோம், ஆனால் அது எழுதும்போது 1 2 3 4 என்றே எழுத வேண்டும். அப்போ அதன்படி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது என்பது தவறு. பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக சிரமப்படுகிறது என்று சொல்வதே சரியான எழுத்து வடிவம் ஆகும். அடுத்தது 7வது வாக்கியத்தை பாருங்கள். ராவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவச் சொல். இதுவும் ஒரு பேச்சு மொழி. ராவை இரவு என்கிறத சில நேரங்களில் சில இடங்களில் ராவைன்னு சொல்லுவாங்க. ராவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவச் சொல். இப்போ ராவைக்கு இரவில் சித்தப்பாவை. சித்தப்பன் என்பது பேச்சு மொழி, சித்தப்பா என்பதே எழுத்து மொழியாகும். ராவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போவச் சொல் என்பது தவறு. அதற்கு பதிலாக இரவில் சித்தப்பாவை காவலுக்கு போகச் சொல் என்று சொல்வதே சரியானது. அடுத்து 8வது வாக்கியம். ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. இந்த வாக்கியத்தை நாம் பார்த்தோமானால் ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும்தான் தவறு இருக்கிறது. அதாவது முதல் வாக்கியத்தில் உள்ள 4வது வார்த்தை ஊருணி என்று எழுதக்கூடிய நேரத்தில் நாம் 3 சுழி நாவையே போட வேண்டும். ஊருணி அல்ல, ஊருணி. ஐப்பசி அடைமழையில் ஊருணி நிறைந்தது. இப்போ ஐப்பசி அடைமழை என்பது கொஞ்சம் கூட பொருள் விளங்கக்கூடிய முறையில் ஐப்பசி மாதத்து பெருமழையில், அடைமழை என்பது பேச்சு மொழி, அதை பெருமழை என்று மாற்றினால் கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஐப்பசி மாதத்து பெருமழையில் ஊருணி, அதான் ரொம்ப முக்கியமான தவறு. 3 சுழி ஊருணி நிறைந்தது என்றே எழுத வேண்டும். அடுத்தது 9வது வாக்கியம். ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. அப்போ இதில் பெரிய தவறு ஒன்றும் இல்லையே என்று நமக்கு தோன்றும். ஆனால் நன்றாக கூர்மையாக நாம் பார்த்தோமானால் எலி பொந்து என்று சொல்லக்கூடாது. எலி வாழக்கூடிய அந்த பகுதியை வளைகள் என்றே சொல்ல வேண்டும். எலி அமைக்கக்கூடிய வீட்டை நாம் வளைகள் என்றே சொல்ல வேண்டும். பொந்து என்று சொல்லுவது தவறு. பொந்து என்பது வேறு சில பிராணிகள் உருவாக்குவதுதான் பொந்து, இது வளை. இப்போ ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன என்பது தவறு. ஆட்டுத் தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் வளைகள் அமைத்திருந்தன என்பதே சரியானது. பொந்து என்று சொல்லக்கூடாது, வளை என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது அடிக்கடி நாம் எல்லோரும் போடக்கூடிய ஒரு தவறு. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது என்று தவறாக பலரும் பேசுகின்றார்கள். காலை நேரத்துக்கும் காலை என்று தான் சொல்லுவார்கள். மாடு என்ற பொருள் வரக்கூடிய காளை, அதுக்கும் காளை
என்று சொல்வார்கள், அல்லது அதுக்கு வேணும்னா காலை என்று சொல்வார்கள். இதெல்லாம் தவறு. மார்னிங் என்ற அர்த்தம் பெறக்கூடிய அந்த வார்த்தைக்கு காலை என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் தவறு. காலை நேரத்தில் பூத்த மல்லிகை மனம் வீசியதல்ல. மனம் என்பது தவறு. மனம் 3 சூழினாதான் போட வேண்டும். மனம் என்றால் மனசு என்கிற அர்த்தம் பெறக்கூடிய வார்த்தை. அப்போது காலையில் மல்லிகை பூ பூத்தது, அது மனம் வீசியது என்று சொல்வதே சரி. அது எதை வீசாது? மனத்தை வீசாது, மனத்தைத்தான் வீசும். அதே மாதிரி காலை என்பது தவறு. காலை நேரத்தில் பூத்த மல்லிகை மனம் வீசியது என்றே எழுத வேண்டும். அன்பு மாணவர்களே, உங்களுக்கு பயன்படக்கூடிய முறையில் ஒரு 10 வாக்கியங்கள் நான் இங்கே தந்திருக்கின்றேன். இந்த 10 வாக்கியங்களையும் மிகவும் கூர்மையாக பாருங்கள். அது பேச்சு மொழியில் எப்படி வந்திருக்கிறது, எழுத்து மொழியில் எப்படி வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இது போன்ற வேறு வாக்கியங்களையும் நீங்கள் பயிற்சி செய்தால் 2 மதிப்பெண்களுக்கு 1.5 மதிப்பெண்ணாவது உங்களால் எடுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். 1.5 மதிப்பெண் அல்ல, 2 மதிப்பெண் வேண்டுமானாலும் எடுக்கலாம், அதை கொஞ்சம் நல்ல முறையில் கவனித்தால். எனவே இது உங்களுக்கு மிகவும் பயன்படும் என்பதில் ஐயமில்லை. இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களுக்கும், உங்களைப் போல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை பகிர்ந்து அளிக்க வேண்டும், லைக் செய்ய வேண்டும் என்று வேண்டி வகுப்பை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.